கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு லில்லி அங்கே ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. என்னென்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் ஷென்னோட சேர்ந்து அவங்க ப்ரைவேட் ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் என்னோட ஹஸ்பண்டுமே சேர்ந்து இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவம் ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த லில்லி சொல்லியிருக்கா, இப்படி நான் ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்க பர்சனை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சோஃபி என்கிட்ட பறிச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இவளுக்கு நெகட்டிவ் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெளியே பேசி வச்சிருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவளோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக நெகட்டிவாகவே கமெண்ட்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை நீங்கள் இந்த ப்ரைவேட் ஃபோட்டோ எல்லாத்தையுமே லீக் பண்ணி விடுங்க, ஸோ இவங்க லட்சணம் வெளியே வரட்டும்னு சொன்னதும் அதே மாதிரி பண்ணிடுறாங்க. பட் அவங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்பயுமே அந்த லில்லியோட ஃபேன்ஸ் அவங்களோட ஆக்ஷன் ரொம்பவே பெஸ்ட்டானவங்க, நீங்கள் தான் தப்பாக இப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க, நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படியே போகட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது அப்பாங்க அந்த ஷென் வரலாம். நீ எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ண, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவில் எதுவும் இல்லை, மரியாதையை நீ இதை கிளாரிஃபை பண்ணுன்னு சொன்னதுமே எதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணணும், நீ அவ்வளோ நேற்று ஸ்லீப் பண்ணீங்களே அதை பற்றியான்னு சொன்னதுமே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா. அந்த பொண்ணு நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டாங்க, ஸோ தவறுதலாக ரூம்குள்ளே வந்துட்டாங்க, நானுமே ட்ரிங்க் பண்ணேன், 2 பேருமே சேர்ந்து தூங்கிட்டோம், வேறு எதுவுமே எங்களுக்கு நல்லா நடக்கலன்னு சொன்னதும் அப்படியா நீ அவ்வளோ சேர்ந்து பண்ண அசிங்கம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, வெட்டிங் நைட்டு நேற்று யார் கூட சேர்ந்து உனக்கு, பட் என் கூட இல்லாமல் நீ அவ கூட சேர்ந்து இருந்தால் அசிங்கம் பண்ணியிருக்க, இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுவும் தப்பாக போட்டிருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ இப்படிலாம் பண்ணினா எங்கள் அம்மா உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோவமாகும் போது உன்னை உங்கள் அம்மாவை பார்த்தாலும் எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க கையை வாங்கிட்டு அடிக்க வரும்போது என் மேலே கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோமே, வெளியே சும்மா மட்டும் விட மாட்டேன், அசிங்கப்படுத்திடுவேன், உன் மான மரியாதை கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதுமே இல்லாமல் போயிடும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அம்மா எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க தெரியும்ல, அவங்ககிட்ட நீங்கள் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பான டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட கேரியரை ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னதும் அந்த லேடியை பார்த்து நான் பயப்பட போகிறது கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா அங்கே கால் பண்ணி வர சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பெரிய கேவலமான வேலை பண்ணி வச்சுருக்க, நீ இப்போ ஒழுங்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு தப்பாக ஏதோ புரிஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ மீட்டிங்கில் சொல்கிற, இல்லைன்னு வச்சுக்கோமே நீ எங்களுக்கு அடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்க எல்லா மூவியும் கேன்சல் பண்ணி உன்னோட கேரியரை ஸ்பாயில் பண்ணிடுவேன்னு சொன்னதும் உங்கள் பையன் வெட்டிங் நைட்டு அதுவுமா என்ன சீட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தி கூட போயிருப்பான், இதை நான் போயின்னு நான் சொல்லணுமா, அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, என்னை கேன்சல் பண்ணிடுவீங்களா, பண்ணி விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்களா, வேறு கம்பெனிஸ் இல்லையா, நீங்கள் இல்லைன்னா எனக்கு வேறு யாரும் ஆஃபர் கொடுக்காம போயிடுவாங்களா, நான் பார்த்துக்கிறேன் என் கேரியரை, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, ஃபஸ்ட்டு உங்கள் பிள்ளைய ஒழுக்கத்தோடு இருக்க சொல்லுங்கன்னு சொன்னதும் அந்த லேடி ரொம்ப கோவமாயிட்டு ஜஸ்ட் ½ தான் பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனதுமே இவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. மேடம் நீங்கள் எதுக்காக அவங்ககிட்ட போய் வம்பிழுத்து வச்சுருக்கீங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டைம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் உண்மையிலே தப்பு தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, இன்னுமே ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, அவங்க என் கூட நல்லா ஒர்க் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஏன்னா ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் என் கேரியர் ஸ்பாயில் ஆகாதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது ஐயோ மேடம் இங்கே பாருங்களேன் அந்த லில்லி சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க, இதை போஸ்ட் வேற போட்டு விட்டுருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவாக தான் இருப்பா போலையே, இவன் நல்லா நல்லா ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் ஏமாத்துறான்னு அவ சொல்றா. அப்போ அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே உங்க மேல கோவம் ஆயிட்டாங்க, உங்களோட இண்டஸ்ட்ரியிலே எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க மேடம் உங்க மேலன்னு சொன்னதும் அப்பங்க அந்த ஷென் வர்றான், நீ எதுக்கு இப்படி கேவலமான வேலை பண்ணி வச்ச, அந்த பொண்ணு இப்போ சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டான்னு சொன்னதும் என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா, அவள் போய் தான் பேசிட்டு இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ அவ கூட சேர்ந்து போயிரு, இப்போ ஏன்ட்ட நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நீ ஒழுங்கா இப்போ அவட்ட மன்னிப்பு கேடு, இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லுன்னு சொன்னதும் நான் ஏன் சொல்லணும், நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன்னு சொன்னதுமே நீ கண்டிப்பாக உன் கேரியரை இல்லாமல் ஸ்பாயில் ஆக போகிற, அவள் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு, எனக்கு நம்பிக்கை இருக்கா, அவள் பொய் சொல்ல கிடையாதுன்னு சொன்னதும் அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நீ அவளை போய் பார்த்துக்கோ, ஏன்ட்ட உனக்கு என்ன அவசியம் பேச இருக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிட்டு போனதுமே அவங்க அசிஸ்டன்ட் மேடம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே உங்கள் கூட சேர்ந்து இருந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் கூட சேர்ந்து யாருமே ஒர்க் பண்ண விரும்பல மேடம் சொல்லும்போது அங்கே ஒரு ப்ரொடியூசர் வேற கால் பண்ணுறாரு, இப்படி உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பயங்கர ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது, ஸோ நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அந்த ஷென் அங்கே வர்றான், இதுக்கப்புறமே இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இந்த வீடு எனக்கு சொந்தமானது, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் டாக்குமெண்ட்ஸை தூக்கி போட்டு ஆல்ரெடி இந்த வீடு என்னோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நீ இப்போ அதை மறந்து போயிட்டு பேசிட்டு இருக்கியா, வீட்டுக்குள்ளே உனக்கு தான் நிற்கிறதுக்கு இடம் கிடையாது, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் அப்போ அந்த லில்லி ட்ராமா பண்ணுறா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் இந்த ட்ராமாவை நிப்பாட்டு, சும்மா நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காத, ரெண்டாவது நீ இப்போ சூசைட் பண்ணிக்கிற மாதிரி ட்ராமா தான் பண்ணேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நான் ப்ரூவ்
ப்ரூவ் பண்ணுவேன். நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் ரிப்போர்ட்டை வந்து எடுத்துட்டேன்னா தெரிய போகுது அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு, நீ இப்போவுமே வந்து உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு மேலே இப்படி பழி போட்டுட்ருக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசிட்டு இருக்கான். எங்கள் அம்மாட்ட சொல்லி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உன்னை நான் பேன் பண்ண வைப்பேன்னு சொன்னதும், முடிஞ்சா நீ போய் பண்ணிக்கூடான்னு அவள் சொல்லிடுறா. ஸோ இவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க ஹீரோயினோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வர்றாங்க. மேடம் உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் இருக்குது, இதுக்கப்புறமே உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது மேடம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சேலரி எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் போய் வந்து வேற யார்ட்டையாச்சும் ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் திறமைக்கு எங்கனாலும் வேலை கிடைக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அந்த ஷென் அங்கே பெரிய வந்துட்டு ஒரு பார்ட்டி வச்சு அவள் வந்து ஏதோ தப்பாக லில்லியை பற்றி சொல்லி வச்சுட்டா. இவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான், எங்களுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவளை ஒரு அப்பாவி மாதிரி அங்கே போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியே அவளோட ஃபேன்ஸ் வந்துட்டு பெரிய அங்கே ரகலையே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அப்பாங்க கொஞ்ச நேரத்தில் அவனோட அம்மா அங்கே மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நான் உன்னை டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொன்னேனா இல்லையா, பார்த்தையா உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொன்னதும், நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு என் மேலே அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர்னு தெரியும்ல, எங்கள் அப்பா நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும், நான் வந்துட்டு என் கேரியரை பார்த்துக்கிறேன்னு சொன்னதும், பட் நான் இல்லாமல் உன்னால் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆக முடியாதுன்னு சொன்னதும், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி அவள் தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு கேட்குறா. நான் உனக்கு பண்ணாமல் யாருக்கு பண்ண போகிறேன், கண்டிப்பாக பண்ணுறேமான்னு சொல்கிறாரு. பிறகு அங்கே ஷாவுன்ற பர்சனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் போகிறா. அப்போ எனக்கு கண்டிப்பாக நீ இந்த டயத்தில் ஹெல்ப் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்குறேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக ஏன் இல்லை, நாங்களும் அவங்களுமே வந்து எதிரிகள் மாதிரி தான், அந்த ஷென்னை எப்படினாலும் அசிங்கப்படுத்தணுன்னு தான் நானுமே காத்துட்ருக்கேன், அவன் பண்ணுற இந்த ஃப்ராடு வேலைக்கு ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் பக்கபலமாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அங்கே மீடியாஸ் எல்லாமே கூப்பிட்டு அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்கா. நானும் ஷெனுமே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் அவன் என்னை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணியிருக்கான், ஆரம்பத்துலேருந்து அவன் என் கூட ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவனை அபகரிக்க தான் ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க மீடியாஸ்க்கு எல்லாத்துக்குமே அங்கே ரிப்போர்ட் கொடுத்துடுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தாண்டான்னு சொல்லிட்டு அங்கே ஷென்னை பிடிச்சி திட்டாங்க. நீயும் லிலியும் ஒழுக்கமாக இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்காடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, ஆமாம் நீங்கள் எப்படி வந்துட்டு லிலி மேலே இதுக்கெல்லாம் பழி போட முடியும், லிலியோட ஃபேமிலி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்ததுனால தானே நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்து வளர்ந்து வர முடிஞ்சிச்சு, ஸோ நீங்கள் அவளுக்கு இப்பயுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்பாங்க உன்னோட கசின்கிட்ட சொல்லி நீ இப்பயுமே நம்ம கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லு, இதனால் நம்மளோட கம்பெனி திரும்ப பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஷாவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரியே இதை சக்ஸஸாக முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு ஒரு பார்ட்டியுமே இருக்குது, அதுக்கு நீ என் கூட வரணும், இதுக்கப்புறமே அவனோட உண்மைகளை நம்ம வெளிக்கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அங்க நம்ம என்னோட அம்மா அங்க ஒரு மீட் வச்சு அங்க பேசிட்டு இருக்காங்க. என் பையன் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான பையன், அவன் மேல வந்து வேணுக்குனே பழி போட்டுட்டு இருக்கா அந்த சோஃபி அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அங்கே அவனுமே லில்லிக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, லில்லி அவளுமே வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவள் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த லில்லியுமே அவள் என்னை எப்பயுமே பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு இருந்தா, நான் ரொம்ப சக்ஸஸான ஒரு உமனாக இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சல், அதனால தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அவள் இப்படிலாம் போய் சொல்லுவான்னு எங்களுக்கு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் ஷாவுமே வந்துடுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே இந்த ஷென்னுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சலாகி போயிட்டு, அவன் என்னோட எதிரின்னு தெரியும், அப்புறம் எதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும், இதை கேட்குறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா, அவள் வந்து ஹீரோயின், உன்னை விட அவன் எவ்வளோ நல்ல பர்சன், உன்ன மாதிரி ஒரு சீட்டர் கிடையாதுன்னு சொல்கிறா. இப்போ இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இவனும் இவ்வளோ சேர்ந்து என்னை ஏமாற்றிருக்காங்க வெட்டிங் நைட் அதுவுமா, பட் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் என்னதான் லவ் பண்ணிட்டு இருந்தான், பட் நடுவில் வந்து இந்த லில்லி தான் அவனை பறிச்சான்றதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறா. கம்பெனியோட 50% ஷேர்ஸை அவன் என்னோட பேரில் மாற்றிருக்கான், என்ன மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அதுக்கான எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை பார்த்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, அப்படின்னா சோஃபி தான் உண்மை சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருது, இது எல்லாமே ஃபேக், நான் அப்படி எதுவும் பண்ணலை, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணது இன்னும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்காங்க, அதுக்கு எல்லாருக்குமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டா அவன் இவன் போய் சொல்லிட்டு இருக்கா, லில்லியை பார்த்து இவன் ஜெலஸ் ஆகிட்டு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்போ ஹீரோயின் இன்னொரு வீடியோ போட்டு விடுறா, இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஜூனியர் ஆக்டரை போட்டு அடிச்சிருக்கான். ஸோ அதுக்கான வீடியோ தான், அதை பார்த்துட்டு கண்டிப்பாக இதை ஃபேக் தான், ஏஐ வச்சு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொன்னதும், இப்போ அதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஜூனியர் ஆக்டருமே வந்துடுறாங்க, அவனோட மேனேஜர் எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த பையன் சொல்கிறான், ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஆக்டிங் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருமே பாராட்டினாங்க, எனக்கு மெயின் ரோலுமே கிடைக்க வாய்ப்பு
இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இந்த ஷென்னுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் இந்த ஃபிலிமை விட்டு நான் போகணும், இண்டஸ்ட்ரி விட்டு போகலன்னா என்னோட அம்மாவை கிட்னாப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இவர் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் உடனே இல்லை இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான், இவன் வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறான்னு சொல்கிறான். அப்போங்க மேனேஜர் ஒரு நாள் சாப்பாடு கொண்டு வர லேட் ஆயிடுச்சு, அதுக்காக என்னை போட்டு அடித்து அந்த லெவலுக்கு இவர் டார்ச்சர் பண்ணாருன்னு சொன்னதும் எல்லாத்தையுமே இவன் காசு கொடுத்து தான் பேச வைக்கிறான்னு அவன் போய் பேசிட்டு இருக்கான். அப்போங்க எப்படிப்பா எல்லாத்தையுமே நான் காசு கொடுத்து பேச வைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடுது. எல்லாருமே இவங்க 2 பேத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாக திட்டுறாங்க. ஸோ அந்த லில்லி வேமா அங்கே எஸ்கேப் ஆக பார்த்ததுமே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு எங்கே ஓடிட்டு இருக்கா, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் அப்போ ஷென் எதுக்காக நீ இப்படி அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்க போது அவளை விடுன்னு சொன்னதுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தானே, இவளை எப்படி போய் நான் விட முடியும், இவ பண்ணதுக்கு இவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே இவளுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நர்ஸை வர சொல்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இவங்களுக்கு சூசைட்லாம் இவங்க பண்ணிக்கல, சும்மா இவங்க ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன அடி மாதிரி அங்கே வந்திருக்கு, அதை வந்து சூசைட் மாதிரி காமிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எல்லா ப்ரொடியூசருமே இவ்வளோ மூவிலேருந்து தூக்கிடுறாங்க. அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சி பார்க்குறா. பட் மூஞ்சிட முழிக்காதன்னு சொல்லிட்டு எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு போனதுமே இவள் பயங்கரமாக அங்கே அழுததுமே அப்போ ஷென் அவளை தூக்கி விட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது நான் என்னப்பா பண்ணேன், நீங்கள் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு இப்போ பலம் கிடச்சிட்ருக்கு, இதுக்கப்புறமே நான் உங்களை சும்மா விடவே நினச்சிட்டு இருக்கியா, உங்கள் 2 பேத்தையும் நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணால் மட்டும் விட மாட்டேன், நீங்கள் வந்துட்டு ஏன் கேரியரை ஸ்பாயில் பண்ணிடுவீங்களா, தப்பு பண்ணுறதை பார்த்துட்டு காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுறீங்களா, காசு இருக்கிறவங்க பண்ணலாம், ஆனால் அதை விட ஒருத்தன் காசு அதிகமாக வச்சுருந்தா அவன் நினச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அதை தான் நான் இப்போ உனக்கு பண்ணுறேன், இதுக்கப்புறம் பார் அப்படின்றத செட்டு போகிறா. நெக்ஸ்ட் டே இவங்க ஷூட்டிங் ஸ்பாட் தான் போகிறான். பட் அவங்க ஃபேன்ஸ் அங்கே வந்துட்டு இவனுக்கே உள்ட்டா அவங்க பேச ஆரம்பிச்சதுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கம்பெனிக்கு போயிடுறான். அப்போ அவங்க அம்மா உன்னை வந்து அவள் மொத்தமாக டோட்டலாக டேமேஜ் பண்ணிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உன்னோட ஃபேன்ஸே உன்னை உள்ட்டாவாக பேசிகிட்டு இருக்காங்க, இது எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணணுமேனு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஷாவும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க சக்ஸஸ் அங்கே வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் வந்து நினச்ச மாதிரி அவனுங்க 2 பேத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷாவுமே அவன் வந்து பண்ணதுக்கு தான் அவனுக்கு பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறான். நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உன்னை ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ உண்மையிலே ஹேண்ட்ஸமாக நான் ரொம்ப வந்துட்டு நல்லவனாக தான் இருக்க, பட் உன் கூட சேர்ந்து டேட்டிங்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைப்பா, ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம்னு அவ சொல்கிறா. பிறகு பயங்கரமாக அங்கே என்ன பிடிச்சி திட்டுறாங்க, எல்லாமே நாசமாக போச்சேடா, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படும் போது அப்போ உடனே அவன் அங்கே லிலிட்ட உன்னோட கசின்கிட்ட சொல்லி நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லு, நீ வந்து பேசுன்னு சொன்னதுமே அப்போ அவங்க கசின் வர்றதுக்குமே டைம் ஆகும், அவங்க சைனா ரிட்டர்ன் வர வேணாமா, அது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, நான் பேசாமல் சோஃபியோட அம்மாவை மீட் பண்ணுறேன், அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. பிறகு வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன்ற வசமாக நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு மேரேஜ் பண்ண சொன்னேன், பட் இப்படி அவன் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல, என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் எதுக்காக அவனை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, நான் அவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்துட்டு என் லைஃப்பில் எடுத்துக்கவே இல்லை, நான் தூக்கி தூர போட்டுட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இவங்க ஹாப்பியாக இருந்தால் தான் பொறுக்காது. அந்த டயத்துக்கு கரெக்டாக அப்பாங்க ஷென்னோட அவங்க வந்துடுறாங்க. பாரு உன் பொண்ணு வந்துட்டு என் பையனை வேணான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ அட்வைஸ் பண்ணுன்னு சொன்னதுமே எப்படி பிள்ளைய ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்து வச்சுருக்க, நீ வந்துட்டு துரோகம் பண்ண வச்சுட்டு இப்படி வெக்கமே இல்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, மரியாதையை நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நீ எப்படியும் உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாமல் அங்கே காசுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ஷென் வந்துடுறான். நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு எங்கள் அம்மா மன்னிப்பு கேட்டாலும் நீ இவ்வளோ அவமரியாதை படுத்துவியான்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிட்டு மரியாதையை என்கிட்ட பேசிக்கூடான்னு சொன்னதும் அந்த லில்லியுமே ரொம்ப திமிரா பேசுனதுமே அவளுக்குமே அடி விழுகுது. இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், அடுத்த புருஷன் தான் உங்களுக்குலாம் கண்ணுக்கு தெரியுமா, என் உலகத்தில் வேறு ஆம்பளைங்களா இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறா. அப்போ என் திரும்ப அங்கே வந்துட்டு எனக்காக வந்து பாரு பேபி, அவள் லைஃபே வந்து ஸ்பாயில் ஆயிரும், என் கேரியரை ஸ்பாயில் பண்ணாராத அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே அப்படியா நீ நீடன் பண்ணிட்டு என்கிட்ட சாரி கேளு, நான் வேணா பார்க்குறேன்னு சொன்னதுமே அதே மாதிரி அவன் நீடன் பண்ணிட்டு சாரியெல்லாம் கேட்டதுமே நீ என்னமோ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்ட, பட் அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்க விரும்பலை, ஸோ நீ அதனால மரியாதை இங்கேருந்து போயிடுறான்னு சொன்னதும் நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் பேசுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. அவங்க அம்மா உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே இன்னுமே ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இப்படியே வந்துட்டு பெரிய லெவலுக்கு வந்து வாக்குவாதம் ஆறுனதுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் இங்கே குடும்பத்தோடு சேர்ந்து வந்து அது இந்த மிஸ்ட்ரஸையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்டு
கேட்டுட்டு இருக்கீங்களா? மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, இல்லை உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. என் பொண்ணு ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக அவளுக்கு இன்னும் ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க கிடப்பாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அப்போங்க அந்த ஷேன் என்னை விட்டால் உங்கள் பொண்ணை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க அம்மாவுக்கு கோவமாகி போயிடுது. போட்டு அடிச்சிடுறாங்க. என் பொண்ணு கால் தூசிக்கு நீ பெறுவையா, நீ எல்லாம் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ வந்துட்டு உன் ஃப்ரெண்டு ஃபேமிலிகிட்ட எப்படியா பேசுவான்னு சொன்னதும் அவங்களையுமே போட்டு அடிச்சுட்டு பிள்ளைய ஒழுக்கத்தோடு வளர்க்கணும், பிள்ளை பெற்று வச்சா போதாது, நம்ம வளர்க்குறதுல தான் நம்ம பேர் அது சொல்லு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே இன்சல்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மரியாதையை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகலன்னா உள்ளே வந்து பிரச்சனை பண்ணுறீங்கன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்படியே அங்கே வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க அவன் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ் மீட் பார்ப்பே, நீ அதில் வந்து எனக்கும் அவளுக்குமே வந்து எந்த தொடர்பு இல்லைன்றதை நீ விளக்கம் கொடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி மீடியாஸில் தான் உங்கள் லட்சணத்தை புறாமே நான் சொல்லிட்டேனே, அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து என்னத்தை சொல்ல அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து எனக்கு இருக்க விருப்பம் கிடையாது, நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அப்பாங்க நம்ம ஹீரோயின் ஒரு வீடியோ காமிக்கிறா. இவங்க 2 பேருமே இவங்க ஒன்றா பேசின வீடியோ தான். இப்படி வந்து நம்ம 2 பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் கூடி சீக்கிரம் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் பட் உங்கள் சோஃபி எப்பயுமே உங்கள் அம்மா விட மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எங்கள் அம்மா இப்பயுமே வயசாகி போயிருக்காங்க, ஆனால் அவங்க அந்த பொறுப்பை விட்டு கொடுக்காம வந்துட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் அவங்க வந்துட்டு உட முடியாமல் போயிடும், அதுக்கப்புறம் அவங்க அதை விட்டு கொடுத்து தானே ஆகணும், அவங்க செத்துமே போயிடுவாங்க. அப்புறம் யார் சோஃபிக்கு நான் டைவர்ஸ் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ண முடியும், நான் வந்து அப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்க அம்மா அடப்பாவி பெத்த தாயை பற்றி இப்படி அட பேசி விட்டுருக்கான்னு சொன்னதும் அம்மா இது ஃபேக்கான வீடியோ, போய் சொல்லியிருக்கா என்னை மாட்ட வைக்கிறான்னு சொன்னதும் அது ஃபேக்கெல்லாம் கிடையாது, நீ அவ்வளோ அதில் தெளிவாக தெரிறீங்க, உண்மை தான் பேசியிருக்கீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு திட்டிட்டு போகிறாங்க. அப்பாங்க அவே நீ வந்துட்டு என்னை அழிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து ரெடியாக தான் இருக்க போல, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ என்னை ரொம்ப லவ் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் லவ் நான் எப்படா பண்ணிட்டு இருந்தேன் உன்னை, நீ சீட் பண்ணப்பே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, மரியாதை இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் நீ பேசுனேன்னா நான் போலீஸை கூப்பிட்டு அடிச்சு உன்னை வெளியே துரத்தணும்னு சொன்னதும் அவன் ரொம்பவே கோவமாயிட்டு அந்த லில்லியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்போ அவங்க அப்பா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நீ இன்னைக்கு வந்துட்டு இவங்களை ரொம்ப நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணம்மா, கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறமே என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலுமே நான் வந்து பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப கவலையாயிடுச்சு, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நான் இவனை மாதிரி ஒரு ஆளை போய் உனக்காக சூஸ் பண்ணலைன்னா இத்தனை பிரச்சனை நடந்திருக்குமாம்மான்னு சொன்னதுமே நடந்ததை பற்றி கவலை கிடையாதுமா, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நல்ல விதமாக எனக்கு வாழ்கிறதுக்கு தெரியும், இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது நான் ஈஸியாக பழகிக்கிட்டே அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி என்னோட கம்பெனி பேங்க்ராப்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. பிறகு அவங்களோட கம்பெனிக்கு வெளியே வந்து சில ஃபேன்ஸுமே இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க சிசிடிவி மூலமாக இதையுமே கண்டிப்பாக சோஃபி தான் ஏற்பாடு பண்ணியிருப்பா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணும்போது அப்போ உடனே அவங்க லீலிட்ட நீ வந்து உன் கசின்ட்ட சொல்லி எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவமான சொல்லி எனக்கு வந்துட்டு எந்த கசின் இருக்கான், அப்படிலாம் எவனும் பணக்காரன் கிடையாது, சும்மா நான் வந்துட்டு போய் சொல்லி வச்சுருந்தேன், அதை வந்துட்டு இவன் உண்மை நம்பிட்டு இப்போ கேட்டுட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சதுமே இன்னும் நீ அமைதியாக இருக்கா, எது என்கிட்ட பொய்யெல்லாம் சொன்னேன்னு சொன்னதும் அப்படிலாம் இல்லைப்பா, அவங்க சைனா ரிட்டர்ன் வந்ததுமே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ திரும்பவும் போய் பேசிகிட்டு இருக்கா. பிறகு ஷென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்பாங்க நான் வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போய் நீ மீட் பண்ண வைப்பேன்னு சொன்னதுமே நான் உன்ட்ட சொல்லிட்டேன் நான் மேரேஜ் எல்லாம் உன்னை பண்ண மாட்டேன்னு, அப்புறம் எதுக்காக நீ என் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொன்னதும் தயவு செஞ்சுப்பா எனக்காக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரி வேறு வழி இல்லாமல் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பாவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நான் வந்துட்டு என் பொண்ணை உனக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசினதுமே அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோ ஈஸியாக நான் யாரையும் வந்து மேரேஜ் பண்ண விரும்பலன்னு அவள் சொல்கிறா. ஸோ அங்கே வந்துட்டு நியூஸை வந்து நம்ம ஷாவ் காமிக்கிறான், இப்படி வந்து பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சு அவங்க கம்பெனி, ஸோ இவனோட கேரியருமே இதுக்கப்புறம் வந்து ரீஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிவிட்டு அவளுக்காக ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான். மிஸ்டர் வாங் தெரியல அவர் வந்து இந்த நாவல் மூலமாக ஒரு புது வந்து மூவி ரெடி பண்ண போகிறாரு, அது ஆக்சுவலாக நீ தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு, ஸோ நீ வந்துட்டு அவரை போய் மீட் பண்ண அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவேன்னு சொல்கிறா. பிறகு இந்த லில்லியை பார்த்தா இவங்கள மீட் பண்ணிவிட்டு இப்படி என்னோட கசின் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாரு, அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ எங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, நாங்கள் வந்துட்டு எல்லாமே நல்லபடியான பிறகு உனக்கு நான் அவனை மேரேஜ் பண்ணி வைக்கிறேமான்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அவன் மனசுலேயும் இவனெல்லாம் யாருக்கு
யாருக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் வந்து காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக வந்து இவனை விட்டுட்டுமே போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே அந்த வாங்கன்ற ஒரு பர்சன் அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பேச சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் ஒரு 30 மில்லியன் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுங்க, இந்த டீலை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபண்டிங் நிறைய கிடைக்கும், உங்கள் கம்பெனியுமே பேங்க்ராப்ட்லேருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆள் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இந்த லில்லி வந்து ஏதோ ஒரு பர்சனை ஏற்பாடு பண்ணி மிஸ்டர் வாங்கன்ற பேரில் போய் சொல்லி அங்கே நடிக்க சொல்லியிருக்கா. ஸோ அந்த ஆளுமே காசு வாங்கிக்கிட்டு ஏமாத்துறதுக்காக தான் 2 பேரும் சேர்ந்து அங்கே கூட்டு களவாணித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட வந்துட்டு இவ்வளோ காசு இப்போதைக்கு இல்லையே, அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கேன்னு சொன்னதுமே இப்போ அங்கே அவன் உடனேவும் இல்லை பிரச்சனை கிடையாது, நம்ம வில்லா வந்து வித்துடலாம், நம்ம அது மூலமாக காசு வந்துட்டு கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் போது நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வர்றா. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு நீ இதுக்கப்புறம் எங்களை எதுவும் பண்ணிட முடியாது, ஏன்னா நாங்கள் திரும்ப வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறோம், பார்த்து இல்லை லில்லி அவளோட சொந்தக்காரவங்க வாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸோ அது மூலமாக வந்துட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் கிடைக்க போகுது, ஏகப்பட்ட டீல்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அட முட்டாள்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. சரி ஓகே, நீ எப்படி போனால் எனக்கு என்ன, உன் குடும்பத்தில் நடக்கிறத பற்றி நீ எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு எதை பற்றி அக்கறை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. அப்போதான் என்ன விஷயம் காமிக்கிறாங்க. மிஸ்டர் வாங் அங்கே மீட் பண்ணுறதுக்கே வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் வந்து தனியாக உங்கள் பொண்ணோட பேரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரன் பண்ண போகிறேன், ஸோ இதுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு தொடர்ந்து நான் ஆக்டிங் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. ஸோ உண்மையான வாங்க அவள் மீட் பண்ண பிறகு இந்த ஃபேக் வாங்க பார்த்து அவளுக்கு ஷாக் தானே இருக்கும். அப்போங்க நம்ம உனக்கு வந்துட்டு நல்லது பண்ணுறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், உண்மையான வாங்க நான் பார்த்துருக்கேன், இந்த ஆள் வந்துட்டு ஃபேக்காக அந்த லில்லி கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் நீ எப்படி வந்துட்டு போராம்பட்டுட்டு இந்த மாதிரி வந்து பழிய போடுவேன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுக்கான டவுட் ஆகிட்டு ஒருவேளை அவள் உண்மைதான் சொல்கிறாளோ என்னமோன்னு சொன்னதுமே அப்பாங்க கண்டிப்பாக அப்படி இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே அவள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போங்க நான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உண்மையான அந்த வாங்க கூப்பிட்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போங்க அந்த உடனே லில்லி நீ யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டு சும்மா ட்ராமா பண்ணிட்டு இருப்பியா, என் மேலே பழிய போடுற பார்க்குறியா, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போய் நம்ம வில்லாவை சேல்ஸ் பண்ணுறதுக்கு வழியை பார்ப்போம்னு சொன்னதும் அது அவர் நீங்கள் வந்துட்டு என்னோட ஐடென்டிஃபைவை யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லிட்டு அவரோட உண்மையான ஐடியா எடுத்து காமிக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் மேலே நான் கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுது. அப்போ அவங்க அம்மா நீ எப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணலாம், நம்ப வச்சு கழுத்தத்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஷென்னால் அதை நம்பவே முடியல. அப்போ அங்கே அவர் ரொம்ப கோவமாகி போயிட்டா. ஆமாம் நான் இதை வேணுக்கு தான் பண்ணேன், உங்கள் பையனை நான் எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் என்னைக்காச்சும் என் லவ்வை ஏற்றுக்கிட்டீங்களா, அந்த சோஃபியை தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்க, அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நீ மரியாதையை கேட்டு வாங்கின காசு எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக சண்டை வந்துச்சுக்கு. அப்போங்க நான் இப்போ கன்சீவாக இருக்கேன் உங்கள் பையனோட குழந்தைக்குன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவள் கண்டிப்பாக வந்துட்டு கன்சீவாக இருக்கா, பட் அது உன்னோட பேபி கிடையாது, அவள் வந்து வேற ஒருத்தையும் கூட தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்ன இதெல்லாம் நீ எனக்கு துரோகம் பண்ணியான்னு சொன்னதும் இதெல்லாம் இவள் பொய் சொல்லிட்டு இருக்கான்னு அவள் பொய் பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ தான் வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையவே நாசமாக்கிட்ட, உன்னால தான் இத்தனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே அடிக்க வர்றாங்க. அப்போ அங்கே அந்த ஷென் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இது உன்னோட குழந்தை தான், அவள் போய் சொல்லிட்டு இருக்கா, என் மேலே இருக்க போறாமையிலன்னு சொன்னதும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுமே அப்போ ஷாவ் அதை பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு இவ்வளோ தூரத்துக்குமே வந்துட்டு உண்மைகள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் காதல் என்ன அவன் கண்ணை மறைச்சிட்ருக்கா, அவன் முட்டாள் மாதிரி எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதும் பிரச்சனை கிடையாது, கூடி சீக்கிரம் அவனுக்கு உண்மைகள் வெளியே தெரியும் போது அவன் கண்டிப்பாக இதை நினச்சி ஃபீல் பண்ணுவான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அப்போ அவன் நீ யார் எது சொல்கிறாங்கன்னு கவலைப்படாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சிடலாம், அவனோட பேபி தானே, அதுக்கப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே ஒரு 30 மில்லியன் மட்டும் நீ ரெடி பண்ணிப்பா, நான் சொல்லதை கேளுன்னு சொன்னதும் அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகும்போது அப்போ அந்த ஃபேங்க்ட் அவள் கால் பண்ணுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் இன்னுமே முட்டால தான் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன்னு பேசிட்டு இருக்கான். அவன் 30 மில்லியன் காசை கொடுத்ததுமே நம்ம இந்த காசை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ஹாப்பியாக போய் நம்மளோட லைஃப்பை நம்ம பிள்ளையோட சேர்ந்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ குழந்தை அந்த ஃபேங்கோட தான். அப்போ அங்கே அவன் திரும்ப ரிட்டன் வந்து பார்த்தா ஆளக்காடும். அப்போ அவங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு 30 மில்லியன் காசு கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பி, நான் லவ் பண்ணுற பர்சனோட ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் ஷாவுமே வந்ததுமே அப்போ ஹீரோயின் என்னப்பா உன்னோட ஆள் வந்துட்டு 3ஆம் போட்டுட்டு போயிட்டா போலே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க நம்ம ஷாவ் நீ வந்து சோஃபி உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, நீ அவளுக்கு இப்படி துரோகம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொன்னதும் அப்போ அவன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக லில்லி என்னை ஏமாற்றிட்டு போகவே
போகவே மாட்டா. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது உன்னை ஆரம்பத்துலேருந்தே நான் ஏமாத்திட்டு தான் இருந்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எப்பயுமே லில்லி தான். நான் உன்னை லவ்வே பண்ணலை. என்னோட அம்மா தான் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவள் என்னை ஏமாத்திருக்க மாட்டா. அவள் திரும்ப கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவா என்னை மீட் பண்ணுறதுக்காக. காசையுமே வந்துட்டு அவங்க கசின்கிட்டேருந்து வாங்குறதுக்காக தான் போயிருப்பான்னு சொல்லுதுமே, ஓ அவ்வளோ தூரத்துக்கு நீ என்ன கண்மூடித்தனமாக நீ நம்பிட்டு இருக்கியா? சரி வா நீ வந்துட்டு கண்ணால் பாரு அவளோட உண்மையின் சைட்டை அவள் கூப்பிடுறா. பிறகு அந்த இடத்துக்கு கேம்லிங் விளாண்டுட்டு இருக்கும்போது கூட்டிகிட்டு போனதுமே அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ண, நான் வந்துட்டு நீ திரும்ப வருவேன்ல காத்துட்ருக்கேன்னு சொன்னதும் என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் தான் உன்ட்ட சொன்னேன் நான் ஃபேங்கை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் காசு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன்னு, அப்புறம் இதுக்காக இப்போ ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, உனக்கு என்ன இது கூட தெரியாதா அப்படின்றத சரி கேட்கும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் உன்னை நான் எப்பயும் லவ்லாம் பண்ணது கிடையாது, நான் எப்பயுமே ஃபேங்கை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் காசுக்காக தான் உன் கூட சேர்ந்து இருந்தேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். கோவமாயிட்டு அந்த ஃபேங்கை அடிக்க போகும்போது அவன் பார்த்தா போட்டு அடிச்சுட்டு இப்படியே பிரச்சனை வந்ததுமே உன்னை வந்து போலீஸில் கண்டிப்பாக பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது 5 இயர்ஸ்க்காச்சும் உனக்கு தண்டனை குறைக்கும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதை எப்படி ஒன்றை மட்டும் சும்மா விட முடியும், காசு ஏமாத்துறது ஏகப்பட்ட வேற சீட்டிங் வேலை பண்ணியிருக்க, இதுக்கெல்லாம் உனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா, எல்லாருமே சேர்ந்து கூண்டோட உள்ளே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. உங்களுக்குமே நான் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுப்பேன், நீயுமே இல்லை வெளியே வராமல் தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஷாவ் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு 5 இயர்ஸ்க்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுப்பா, அவன் ஏகப்பட்ட கிரிமினல் வேலை பண்ணியிருக்கான் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்பயாச்சும் நீ என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிற ஒத்துக்கிறியா அப்படின்ற செட்டு கேட்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் இன்னும் இதை பற்றி டிசிஷன் எடுக்கலேன்னு செட்டு பேசிகிட்டு இருக்கா. பிறகு வெளியே அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு லேடியை போட்டு பயங்கரமாக எல்லாரும் அடிக்கிறாங்க. என்னன்னு போய் பார்த்தா அது நம்ம ஷென்னோட அம்மா தான். அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருமா, நீ என் மேலே கோவமாக இருந்தேனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய காப்பாற்று, அவன் வந்துட்டு 5 இயர்ஸ்க்கு உள்ளே இருக்க முடியாது அப்படின்ற சொன்னதும் உங்கள் பையன் பண்ண பாவத்துக்கு தான் அவனுக்கு தண்டனை கிடச்சிருக்கு, இது எப்படி நான் வந்து ஸ்டாப் பண்ண முடியும், அவன் பண்ணதுக்கு அவன் உள்ளவே இருக்கட்டும் அதான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொன்னதும் அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எப்பயுமே உங்கள் பையனை நான் மன்னிக்க மாட்டேன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்க கோவமாயிட்டு நீ என் பையனை வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா, நான் உனக்கு சாவு விடுறேன், நீ எப்பயுமே ஷாவோட சேர்ந்து நிம்மதியாக இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஷாவுக்கு கோவமாயிட்டு கொஞ்சம் கூட வெக்கமில்லாத லேடியாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி கேவலமாக பேசலாம், துரோகம் பண்ணது உங்கள் பையன், நீங்கள் அடுத்த வீட்டு பொண்ணுக்கு சாவை வேற கொடுப்பீங்களா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சாவம் கொடுத்தா அது பழிச்சிருமா என்ன அப்படின்ற செட்டவை கேட்குறான். ஸோ அந்த சைடில் அந்த லில்லி அந்த ஃபேங்கோட சேர்ந்து போகிறத பார்த்துட்டு இந்த லேடி இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான் செய்யிட்டு அவ கூட சேர்ந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பிறகு 2 பேருமே சேர்ந்தாங்க ஹாப்பியாகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து நீ இப்பயாச்சும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, நான் உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான். சரிப்பா நானுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. 2 பேரும் சேர்ந்து வெளியே வரம்தா அங்கே ஒரு பெக்கர் இருக்காங்க. ஸோ காசு போடுறா, அதில் பார்த்து உட்காந்துருக்குது அந்த லில்லி தான். அந்த காசை நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட்டு உனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, இந்த காசுக்கு நீ தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அவள் பண்ண பாவத்துக்கு அவளுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இவ ஏமாத்தின மாதிரியே அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட்டான். பிறகு அந்த ஷென்னதாவை போய் மீட் பண்ணுறா. இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் ஷாவை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுன்னு சொன்னதும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்த, நீ எப்படி என்னை போய் விடுவேன்னு சொன்னதுமே நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், பட் நீ என்னை ஏமாத்தனன்னு தெரிஞ்ச பிறகு அந்த லவ்வுக்கே வேல்யூ கிடையாது. ஸோ அப்போவே அது எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, நீ இதுக்கப்புறம் வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னா சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே அங்கே சைன் பண்ணி கொடுத்துடுறான். சந்தோஷமாக இவங்க லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், இப்போ உங்க கூட சேர்ந்து கொஞ்சம் கூட எனக்கு டைமே கொடுக்க முடியல அப்படின்றத சேர்த்து அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவார்டுமே கொடுக்குறாங்க, பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிது. அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் இவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கேன்னா அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஷாவ் தான் காரணம்னு சேர்த்து எல்லாரும் முன்னாடியுமே அங்கே ரொம்பவே ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு என்னோட கம்பெனியோட சேல்ஸுமே உன் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், நீ என் கூட சேர்ந்து பிஸ்னஸ்மே பண்ணணும், அதுலேயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு இப்படியே வருஷங்கள் போன பிறகு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஷாவ் குழந்தைங்களோட ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நான் இப்போ ஒர்க்கில் பிஸியாக இருந்துட்டு வீட்டிலவே கவனிக்க முடியலன்னு சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் வந்து கொஞ்சம் கேப் இல்லாம் எல்லாருமே சேர்ந்து சூப்பராக வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணலாம் போகிறாங்க. அங்கே சாப்பிட்றதுக்காக ஹீரோயின் போனால் அந்த இடத்துல ஷென் வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஒரு வெயிட்டாக
தான். ஸோ அங்கே வந்துட்டு பவுல் கீழே விழுந்ததுமே ஒரு பர்சன் கோவப்பட்டவங்க திட்டிச்சிருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்து பேச வந்ததுமே, நீ சமைச்ச நூடுல்ஸை கொண்டு வா நான் சாப்பிடணும்னு சொன்னதும் அதே மாதிரி அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்ருக்கான். என் லைஃப்பில் இப்போ நான் நல்லாவே வந்துட்டு ஹாப்பியாக மூவ் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறமே உன் மேலே நான் கோவமாக இருக்கிறது தப்பு, நான் வந்துட்டு உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வெளியே போனதுமே நம்ம ஷாவ் ஹீரோயின்ட்ட ஒரு பெரிய வந்து ப்ரொடியூசர் நீ தான் வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாருப்பா, நீ என்ன பண்ணுறியான்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு பண்ணுறேன், இன்னுமே தொடர்ந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.